Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா FTX exchangeல லாக் ஆன ஃபண்டை எப்படி ரெக்கவர் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா FTX எக்ஸ்சேஞ்ச் ஒரு சில இஷ்யூனால் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து வேற ஒரு கம்பெனி வந்து அதை வந்து டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ண போகிறாங்க ஃப்யூச்சரில். ஸோ அதுக்கு முன்னாடி கிரிப்டோ கேசஸ் வந்து போயிட்டுருக்கு, சரியா? கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா நிறைய யூசர்ஸ் ஃபண்ட் வந்து அதில் வந்து லாக் ஆகி இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்களும் முன்னாடி FTX எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் ஃபண்டு வந்து உங்களுக்கு லாக் ஆகியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஃபண்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து மெயில் வழியாக நமக்கு வந்து ரிசீவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது ரிலேட்டடான வீடியோ தான் இந்த வீடியோ, சரியா? அதுக்கான நெசசரி ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் மெயிலில் போய்கிட்டு FTX அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்திருக்கும். நீங்கள் FTX யூஸராக இருக்கீங்க, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் $5 $10 அமௌண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து மெயில் வந்து பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா உங்களோட ஃபண்டை கிளைம் பண்ணுறதுக்கு, சரியா? ஸோ இதில் வந்து FTX நோட்டீஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ அந்த மெயிலுக்குள்ளே நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து claimftx.com அப்படின்னு ஒரு URL வந்து இருக்கும், சரியா? ஸோ இந்த URL கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணோன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து கிளைம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது என்ன அப்படின்னா கோர்ட்டில் இருந்தால் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா கிளைம்ஸுக்குன்னு சொல்லி ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னா நம்ம FTX அக்கௌண்ட்டுக்குள்ளே லாகின் பண்ணி நம்ம KYCலாம் வந்து அப்லோட் பண்ண வேண்டி இருக்கும், சரியா? ஸோ அப்போ கிளைம்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே செலக்ட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் .com US இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த கண்ட்ரியிலேருந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். சப்போஸ் யூரோப்னா நீங்கள் FTX EU யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஜப்பான்னா JP யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே FTX.com தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன கேட்கணும், உங்களோட FTX அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண சொல்லும். ஸோ உங்கள் FTX அக்கௌண்ட் நீங்கள் வந்து முன்னாடி மெயில் ஐடி பாஸ்வேர்டெலாம் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மெயில் ஐடி மூலமாக ரெக்கவர் பண்ணிக்கிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா FTX அக்கௌண்ட் ஓனர் நீங்கள் தானான்னு வெரிஃபை பண்ணுவாங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டாலே இது வந்து வெரிஃபை ஆகிரும். அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா KYC அப்படின்னு வந்து இருக்கும். இந்த KYCயில் என்னென்னு கேட்பாங்க அப்படின்னா அட்ரஸ் ப்ரூஃபும் கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம KYC டீட்டெயிலும் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நீங்கள் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். அதில் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், அதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தேன். ஸோ ஜஸ்ட்டு லாஸ்ட் 1 மந்த் ஹிஸ்ட்ரி எடுத்து கொடுத்தா போதும். அதில் மெயினான விஷயம் என்னென்னா உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் வந்து அந்த இதில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுங்க. ஸ்டேட்மெண்ட் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து வெரிஃபை ஆகும். நெக்ஸ்ட் வந்து KYCன்னு இருக்கும். இந்த KYCயில் வந்து நீங்கள் வந்து ஆதார் யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் இந்த வெப்சைட் எதை யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணிங்களோ அதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அதே KYC வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ நான் ஆதார் ஃப்ரண்ட் பேக் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ இதில் என்ன கேட்கும் அப்படின்னா மூணாவது ஒரு ஸ்டெப்பு செல்ஃபின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் PCயில் பண்ணுறீங்கன்னா ஒரு QR கோடு ஷோன் ஆகும். ஸோ அதை நீங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி மொபைல் மூலமாக அந்த செல்ஃபி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் PCயில் வெப்கேம் இல்லை அப்படின்னா, மொபைலில் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம், டைரெக்டாக நீங்கள் வந்து மொபைல் வெப்கேம்லேயே அந்த KYCயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு ஃபைனலாக வந்து எலக்ட்ரானிக் ப்ரூஃப் ஆஃப் கிளைம்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன். இதில் என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அதை வந்து அங்கே காமிப்பாங்க. அது உண்மைதானா, எஸ் அப்படின்னு வந்து நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் வந்து கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஸ்டெப்பில் இந்த மாதிரி வரும். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் பண்ண எல்லாமே வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும், சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் முடிச்சிங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த KYC வெரிஃபிகேஷன் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வந்து டைம் எடுப்பாங்க. ஸோ KYC வந்து கம்ப்ளீட் ஆகுறதுக்கு, சரியா? 20 நிமிஷம்னு போட்டிருந்து எனக்கு அரௌண்ட் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வெரிஃபை ஆச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ இது எல்லாமே வெரிஃபை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதையெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மெயில் வந்து இனி ஃபியூச்சரில் வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபண்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் செப்பரேட் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நீங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இந்த FTX எக்ஸ்சேஞ்ச் லாஸ்ட் இயர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதில் ஃபண்டு இருந்து அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை அவங்க மெயில் ஐடியை செக் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி இந்த ஃபண்டை வந்து கிளைம் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.